அரசமைப்பின் 75வது ஆண்டு விழாவை ஒட்டி பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களை இந்த மாண்புகள் எவ்வாறு காக்கப்படுகிறது அப்படின்றது தொடர்பான விழா. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழக சட்டமன்ற சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் இந்த நிகழ்வில் ஆளுநர் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் இடம்பெறவில்லை. அதனால் அவர் வெளிநடப்பு செய்திருக்கிறார் அப்படின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய விவரங்கள் என்ன நடந்தது அப்படின்ற விவரங்களை தமிழக சட்டமன்ற ஆளுநர் திரு அப்பாவு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். இந்த ஆண்டு விழாவின் நோக்கம் என்ன? நீங்க பேசிய கருத்துக்கள் என்ன? எதனால வெளிநடப்பு செஞ்சீங்க? ஆல் இந்தியா ப்ரொசீடிங் ஆபீசர்ஸ் 85வது ஆண்டு விழா. இதுல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றது, அதுல நிறைய குறைகளை எப்படி சொல்வதுங்கிறத பற்றி பேசக்கூடிய இந்தியாவில் உள்ள எல்லா மாநில சட்டமன்ற பேரவை தலைவர்கள், கவுன்சில் தலைவர்கள், அதே போல ராஜ்யசபா துணை சபாநாயகர், மக்களவை சபாநாயகர்லாம் கலந்து கொள்ற கூட்டம். அதுல தமிழகத்துல மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு விரோதமாக சட்டமன்ற உரையை வாசிக்காமல் போன்றது, தேசிய கீதம் பாடும்போது நடந்து வேகமா வெளியே போய் தேசிய கீதத்தை அவமதிக்குது. இப்போது பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி மாண்புகளை சீர்குலைக்க யூஜி மூலம் அங்க த்ரெட் பண்றது, தொடர்ந்து நம்ம அனுப்பக்கூடிய பில்கள் எல்லாம் அனுமதி கொடுக்காம காலதாமதப்படுத்துது, அல்லது திருப்பி அனுப்புவது. திருப்பி அனுப்புவதை 2வது சட்டமன்றத்துல நிறைவேற்றி கொடுத்தா அதுக்கு அனுமதி தரணும், அதுக்கும் மறுக்கப்படுது. பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்கக்கூடிய மூல சட்டத்துக்கு அனுமதி தருது, அதுல திருத்தம் வச்சா அதுக்கு அனுமதி தர மறுப்பதோடு அந்த சட்டத்துக்கு அந்த தீர்மானத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறது. இப்படி தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக தமிழக சட்டமன்றத்தை அவமதிப்பது, உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமாட்டு செயல்படுவது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுவது. இத வேற எங்க போய் பேச முடியும்? இப்ப போறதுலதான் நம்ம போய் பேச முடியும். ஸ்பீக்கர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இப்படி ஒரு கவர்னர் பண்றாரு, குறிப்பா எதிர்க்கட்சி அந்த மாநிலங்கள்ல இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. ஆகவே ஒரு பில் என்ன எவ்வளவு நாளைக்குள்ள நீங்க அதுக்கு அனுமதி கொடுக்கணும், ஒரு கால நிர்ணயம் பண்ணுங்கிற கருத்தை வலியுறுத்தி நம்ம பேசும்போது கவர்னரை பற்றி பேசியதையும் நீக்கிட்டாங்க, பேசவும் கூடாம மறுதளிச்சிட்டாங்க. ஆகவே அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் நம்முடைய எதிர்ப்பை காட்டும் வண்ணமாக வெளிநடப்பு செய்யும். இப்போ நீங்கள் பேசும்போது மாநிலங்களவை துணைத் தலைவர் குறுக்கிட்டார், பேச அனுமதிக்கல அப்படின்ற விஷயங்களும் வெளிவந்திருக்கிறது. என்ன நடந்தது? நீங்கள் பேசுகிறப்ப மாறி மாறி மாநிலங்களவை துணைத் தலைவர் பேசினாரா? விவரங்கள் என்ன? இல்லை, அதான் நான் சொன்ன கருத்துக்கள் சட்டமன்ற பேசினாங்க. கருத்துக்களை பேசும்போது பேசுறதுக்கு முழுமையை அனுமதிக்கல, பேசியது அனைத்தையும் கவர்னர் சம்பந்தப்பட்டு அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமா செயல்படுற காரியங்கள் அனைத்தையும் பதிவு பண்ணதையும் நீக்கிட்டாங்க. அதனால அந்த எதிர்ப்பு தெரிவிக்கும். அப்ப அவங்க கிட்ட சொல்றோம், இந்த போரத்துல நான் பேச முடியலன்னா வேற எங்க பேச முடியும்? இங்க தானே நான் பேச முடியும். இங்க கவனத்துக்கு கொண்டு வரணும்ல. இத 106 முறை சட்ட திருத்தம் பண்ணியிருக்கு. அப்ப இதையும் ஒரு சட்ட திருத்தமாட்டு கொண்டு வரணும்ல, அல்லது கவர்னர் ஆளுநர் இப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் இடையூறு செய்வது நியாயமாங்கிறது தான் நம்ம பேசணும். கேட்டோம், நான் பேச பதிவு பண்ணுங்க, பேச அனுமதிங்கன்னு சொல்லி நோட்டாங்க. அதனால எதிர்ப்பு தெரிவிக்கொண்டு நான் அவையை விட்டு வெளிநடப்பு செய்ய வேண்டிய அவ்வளவுதான். நன்றி சபாநாயகர் திரு அப்பாவு. மாநிலங்களவை துணைத் தலைவர் நடத்திய கூட்டம். இதில் அரசமைப்பினுடைய 75வது ஆண்டு விழாவில் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் இந்த மாண்புகள் எவ்வாறு காக்கப்படுகிறது, எவ்வாறு இந்த ஜனநாயகத்தை வலுப்படுத்துவது அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. அதில் ஆளுநர் அரசமைப்பை மதிப்பதில்லை, தமிழ்நாடு ஆளுநர் குற்றச்சாட்டுக்களை சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் முன்வைக்க அந்த விவகாரங்கள் அவை குறிப்பில் ஏறாது என மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் நாராயண் சிங் தெரிவிக்க, அதை எதிர்த்து சபாநாயகரே வெளிநடப்பு செய்திருக்கிறார். சபாநாயகரே நம்மிடம் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டதையும் நாம் முக்கிய செய்தியாக பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.